உலகின் மிக முக்கியமான மருத்துவர் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1926 மார்ச் 7 அன்னைக்கு அயர்லாண்டோடைய பெல்ஃபாஸ்டில் இருக்கிற 7 அல்ஸ்டர்வில் அவென்யூவில் ராபர்ட் வாலஸ் ஹார்லண்டுக்கும் எலிசபெத் மான்கமரி ராப் ஹார்லண்டுக்கும் மகனாக பிறக்கிறார் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட். இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் குழந்தை பருவத்திலிருந்தே புதிய புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 1931ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு 5 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக பெல்ஃபாஸ்டோடைய 7 அல்ஸ்டர்வில் அவென்யூவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் சயின்ஸ் அறிவியல் பாடங்களில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கியிருந்தாங்க. பிறகு 1936ஆம் ஆண்டு இவருடைய 10 வயசுல வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய அப்பா இவருடைய உயர்கல்விக்காக அந்த பெல்ஃபாஸ்டிலே இருக்கக்கூடிய மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு கிராமர் ஸ்கூலில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டை சேர்த்துடுறாங்க. இது பேரளவில் மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்ட் எம்சிபி அப்படின்னு காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் இது ஒரு ஸ்கூல் தான், குறிப்பாக ஒரு ஹை ஸ்கூல். ஸோ அங்கு சேர்ந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் லட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் சயின்ஸ்லேயே பர்டிகுலராக பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி, அதாவது உயிரியல் மற்றும் வேதியியல், இந்த 2 பாடங்களை மிகவும் ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் இவருடைய உயர்கல்வியின் போதே வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதுக்கிடையில் 1943ஆம் ஆண்டு இவருடைய 17 வயசுல வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அந்த மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்ட் அப்படின்ற அந்த கிராமர் ஸ்கூல், அந்த ஹை ஸ்கூல்ல இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை முடிச்சிடுறாங்க. உயர்கல்வியை முடித்த பிறகும் அதே மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்டில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் எடுத்து அந்த ஒரு மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்ட்லேயே படிக்கிறாங்க. பிறகு ஓராண்டுக்கு அப்புறமா இறுதியாக 1944ஆம் ஆண்டு இவருடைய 18 வயதுல வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி அப்படின்ற பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த 1 இயர் கோர்ஸை மெத்தடிஸ்ட் காலேஜ் பெல்ஃபாஸ்ட்ல இருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் முடிச்சிடுறாங்க. முடிச்ச பிறகு இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால அதே பெல்ஃபாஸ்ட்லேயே இருக்கக்கூடிய குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட், அது ஜென்ரலாக குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே இவருடைய அப்பா வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து 1944ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் மருத்துவம் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் MBCHB படித்து வந்தாங்க. MBCHB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் சிருஜியே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இதுவே இங்கிலீஷில் MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அந்த குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவருடைய மருத்துவ பாடத்திட்டங்கள், அதாவது மெடிக்கல் கரிக்குலமா, இவர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, பயாலஜி உயிரியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே மிகவும் ஆர்வத்தோட வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் படித்து வந்தாங்க. அதில் குறிப்பாக பெத்தாலஜி நோயியல் இதில் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. நோயியல் பெத்தாலஜி அப்படின்றது நோய் கிருமிகள், அந்த நோய் கிருமிகள் ஏற்படுத்தக்கூடிய நோயின் தன்மைகள், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட உடல் திசுக்கள், இது பற்றிலாம் படிக்கிறது தான் பெத்தாலஜி நோயியல் அப்படின்றது. இதில் அதிக கவனத்தை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் செலுத்தி வந்தாங்க. மேலும் இவர் மருத்துவம் படிக்கும் போதே ஃபெரன்சிக் சயின்ஸ்லையும் அதிக ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. அதாவது தடயவியல் அறிவியல், அதில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அதிக ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக அதை மெடிசனாக ஃபெரன்சிக் மெடிசனாகவே இவர் படித்து வந்தாங்க. அதாவது ஃபெரன்சிக் மெடிசன் தடயவியல் மருத்துவம் அப்படின்றது இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் உடற்கூராய்வு பண்ணுறதன் மூலமாகவோ அல்லது வேறு சில விஷயங்கள் மூலமாகவோ தடயங்களை சேகரிக்கக்கூடிய மருத்துவத்தின் ஒரு கிளை தான் ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்றது. ஸோ இதுலேயுமே வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அதிக கவனம் செலுத்தி வந்தாங்க. இதுக்கிடையில் 1948ஆம் ஆண்டு இவருடைய 22 வயதில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய அந்த MBCHB மெடிசனே பேக்லோரியஸ்
எம்பிபிஎஸ்டபிள்யூஜே அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து அந்த ஒரு குயின்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் பெல்ஃபாஸ்டில் இருந்து இவர் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே பெல்ஃபாஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு மெடிக்கல் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக தான் இந்த பெல்ஃபாஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணி மெடிக்கல் ரெசிடெண்டாக இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை மேற்கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் 1950 வரைக்கும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சியை பெற்று வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த 1950ஆம் ஆண்டு இவர் வந்து முழு மருத்துவராகவே இவருடைய 24 வயசுல தகுதி பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பெல்ஃபாஸ்ட்லேயே ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலை இவர் நிறுவி அங்கு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ண தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து ஃபெரன்சிக் மெடிசன்லையும் கவனம் செலுத்தி வந்தாங்க. குறிப்பாக உள்ளூரில் நிறைய காவலர்களுக்கு போலீஸுக்கு தேவைப்படக்கூடிய தடயங்கள் அந்த தடயத்தினுடைய நாலேஜ் அது பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து உதவியாக இருக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1953ஆம் ஆண்டு இவருடைய 27 வயதில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பிரெண்டா ஃபாக்ஸ்கிராஃப்ட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரெண்டா ஃபாக்ஸ்கிராஃப்ட் அப்படின்றவங்க வந்து 1930ஆம் ஆண்டு பிறந்திருந்தாங்க. வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டை விட 4 வயசு கம்மி. 1953ஆம் ஆண்டு அந்த பிரெண்டா ஃபாக்ஸ்கிராஃப்டுக்கு 23 வயது இருந்தது. வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு 27 வயசு இருந்தது. ஸோ அப்போ திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கும் இவருடைய மனைவியான பிரெண்டா ஃபாக்ஸ்கிராஃப்ட் ஹார்லண்ட் இவங்க 2 பேருக்குமே ஜூன் எலிசபெத் ஹார்லண்ட் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும், அடுத்து வில்லியம் மான்கமரி ஹார்லண்ட் அப்படின்னும், அதே மாதிரி ஜான் பால் ஹார்லண்ட் அப்படின்னும், அதேமாதிரி ரிச்சர்ட் டங்கன் ஹார்லண்ட் அப்படின்னு மொத்தம் 3 ஆண் குழந்தைகளும் அப்படின்னு மொத்தமாக ஒரு பெண் குழந்தை 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு 4 குழந்தைகள் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கும் இவருடைய மனைவியான பிரெண்டா ஃபாக்ஸ்கிராஃப்ட் ஹார்லண்டுக்கும் பிறந்தது. இது வந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்கு. 1955ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற சாட்டம் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய லேபரட்டரிஸோடைய டைரக்டராக இவருக்கு வந்து பணி கிடைக்குது. ஸோ அந்த வேலைக்காக 1955ஆம் ஆண்டு அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு நேராக அந்த அயர்லாண்டில் இருக்கிற பெல்ஃபாஸ்டில் இருந்து கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற சாட்டமுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டலில் டைரக்டர் ஆஃப் லேபரட்டரிஸாக 1955ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அங்கே போன பிறகும் ஒரு ஃபெரன்சிக் சயின்டிஸ்டாகவும் இவர் நிறைய விஷயங்கள் பண்ண தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து தைராய்டு சம்பந்தமான ஆராய்ச்சியை மேற்கொள்ள தொடங்குறாங்க. மேலும் இவர் வந்து இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற ஒரு நோய் அது குறித்தும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ண தொடங்குறாங்க. ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்றது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய ஆர்டரி தமனி அப்படின்ற ரத்த நாளம் அதுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தமனி அந்த ஆர்டரி அதனுடைய இன்னர் வாலில் வந்து நிறைய ஃபேட்டி இந்த கொழுப்பு மெட்டீரியல் எல்லாம் வந்து படியும்போது அது ஒரு பிளாக்காக வந்து மாறிடும். ஸோ அந்த ஆர்டரிஸ் வந்து அடைப்பு வந்து ஏற்படும். அதாவது ஆர்டரி அப்படின்னா தமனி ஒரு ரத்த நாளம் அதுக்குள்ளே அந்த ரத்த நாளத்தினுடைய உட்சுவரில் இன்னர் வாலில் இந்த மாதிரி இந்த ஃபேட்டி மெட்டீரியல்ஸ் கொழுப்பெல்லாம் போய் படிஞ்சு பிளாக்காக போய் நின்று அடைப்பு ஏற்படுதுன்னா அதுதான் வந்து ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு அந்த ஒரு நோய். ஸோ இது வந்து தமனி நோய் தான். இந்த நோயினால தான் நிறைய பிரச்சனைகள் அதாவது கோரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஏற்படும். இது மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படும். அதுக்கு காரணமா இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற இந்த ஒரு நோய் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு நோய் குறித்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. அந்த ஒரு நோயை புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நோய்க்குண்டான சிகிச்சை முறைகளை மேம்படுத்துறதுக்கும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து நிறைய முறைகளை இவர் வந்து கண்டுபிடிக்கிறதுல ஆய்வு செஞ்சு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1958 இந்த சமயம் அதே கனடாவுடைய மான்ட்ரியாலில் இருக்கக்கூடிய ஜூயிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அங்கே அசிஸ்டன்ட் பெத்தாலஜிஸ்ட் உதவி நோயியல் நிபுணர் அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பானது
ஆனது வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு வழங்கப்படுது. இதை பயன்படுத்துறதுக்காக இந்த 1958ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு கனடாவுடைய ஆன்டேரியோவில் இருக்கிற சாட்டம்ல இருந்து அதே கனடாவில் இருக்கிற மான்ட்ரியாலுக்கு போய் அங்கே இருக்கிற ஜூயிஷ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் பெத்தாலஜிஸ்ட் உதவி நோயியல் நிபுணராக 1958ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இவர் வந்து அந்த சாட்டம்ல இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர் ஆஃப் லேபரேட்டரிஸ் அப்படின்ற பணியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு தான் இந்த ஜூயிஷ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் மான்ட்ரியாலில் இவர் ஒரு அசிஸ்டன்ட் பெத்தாலஜிஸ்டாக பணிபுரிய தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் அந்த கனடாலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கனடா, இது வந்து கனடாவில் இருக்கிற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ், அதனுடைய ஃபெல்லோவா இவர் வந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் கனடா FRCPC அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை பட்டத்தை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் பெறாங்க. இதுக்கப்புறம் 1960 இந்த சமயம் வந்து கரீபியனுக்கு இவர் வந்து அழைக்கப்படுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ், அதுலேயும் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற ஜமைக்காவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ், அதனுடைய ஒரு சீனியர் லெக்சரர் இன் பெத்தாலஜி அதாவது நோயியல் ஒரு மூத்த விரிவுரையாளர் அப்படின்ற அந்த ஒரு பதவி வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு வழங்கப்படுது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இந்த 1960ஆம் ஆண்டு கனடாவில் இருக்கிற மான்ட்ரியாலில் இருந்து இவருடைய ஃபேமிலியை அழைச்சிட்டு அந்த வெஸ்ட் இண்டீஸோடைய ஜமைக்காக்கு போய் யூனிவர்சிட்டி ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ் அங்கே இவர் ஒரு சீனியர் லெக்சரராக 1960ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ இவர் வந்து அந்த மான்ட்ரியாலில் இருக்கக்கூடிய ஜூயிஷ் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் பெத்தாலஜிஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு பதவியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ் அங்கே வந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் தொடர்ந்து ஒரு சீனியர் லெக்சரராக பணிபுரிஞ்சுக்கிட்டு அங்கே தைராய்டு கிளாண்ட், அந்த ஜமைக்கால இருக்கிற மக்கள் அவங்களினுடைய தைராய்டு சுரபி அது குறித்த ஆய்வுகளை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. அது குறித்து நிறைய தகவல்களையும் தரவுகளையும், அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாம் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பண்ணி அதை ஒரு ரிசர்ச் பேப்பராகவே எழுதினாங்க. பிறகு அதை ஒரு புக்காகவும் மாற்றினாங்க. அதை 1964ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இந்த 1964ஆம் ஆண்டு த தைராய்டு கிளாண்ட் இன் ஜமைக்கா அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1964ஆம் ஆண்டு தான் ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவில் இருக்கிற ஆத்ரோமா ரெசிடென்ட் யூனிட் அதனுடைய ஒரு டீச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முக்கிய பொறுப்பானது வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு வழங்கப்படுது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்காக இவர் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் தி வெஸ்ட் இண்டீஸ் அதனுடைய சீனியர் லெக்சரர் அப்படின்ற பதவியிலிருந்து இவர் ரிசைன் பண்ணிட்டு இந்த 1964ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து இவருடைய மனைவி குழந்தைகளை அழைச்சிட்டு நேராக வந்து கரீபியன்ல இருந்து யூரோப்புக்கு வந்துடுறாங்க. குறிப்பாக ஸ்காட்லாண்டுடைய கிளாஸ்கோவுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்ரோமா ரெசிடென்ட் யூனிட் அதனுடைய டீச்சிங் பொறுப்பில் 1964ஆம் ஆண்டில் இருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1966ஆம் ஆண்டு அதே கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு சீனியர் லெக்சரர் இன் பெத்தாலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவியில் அங்கு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இவர் வந்து இந்த ஆத்ரோமா ரெசிடென்ட் யூனிட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய சீனியர் லெக்சரர் இன் பெத்தாலஜி அதாவது நோயியலில் மூத்த விரிவுரையாளர் அப்படின்ற பதவியில் 1966ஆம் ஆண்டிலிருந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து செயல்பட தொடங்குறாங்க. இதே காலகட்டத்தில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து ஃபெரன்சிக் மெடிசனில் பல விஷயங்களை வந்து பண்ணாங்க. அதில் குறிப்பாக இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அந்த ஒரு மெத்தடை இவர் வந்து ஃபெரன்சிக் சயின்ஸில் கொண்டு வந்த முதல் நபர்களில் ஒருத்தராக வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்றது ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் வந்து எந்த ஏஜை சார்ந்தது, அது எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, ஸோ அதை பற்றிலாம் வந்து அதை வந்து டிட்டர்மின் பண்ணுறது தீர்மானிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்றது. இது வந்து கார்பன் 14 டேட்டிங் அதே மாதிரி கார்பன் டேட்டிங் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது புரியுற மாதிரி சொல்ல போனால் இப்போ ஒரு எலும்பு இருக்கு, ஒரு எலும்பு வந்து மண்ணில் இருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா அந்த எலும்பு வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த எலும்பில் இருக்கக்கூடிய கார்பன் 14 அப்படின்ற ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் கார்பன், அதாவது கார்பனுடைய ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஃபார்ம் வந்து கார்பன் 14 இருக்கும். ஸோ அது வந்து காலப்போக்கில் வந்து சிதைவடைஞ்சுக்கிட்டே வரும். அது எந்த அளவுக்கு மிச்சம் இருக்குதோ அதை பயன்படுத்தி அதை வந்து அளவிட்டு இந்த எலும்பு எவ்வளோ ஆண்டுகள் முற்பட்டது பழங்கால எலும்பு அப்படின்றத வந்து
தீர்மானிக்க முடியும். அதுதான் அந்த தீர்மானிக்கக்கூடிய அந்த கார்பன் 14 அளவை வச்சு தீர்மானிக்கக்கூடிய அந்த முறை தான் ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு அழைக்கப்படுது. இது தடயவியல் அறிவியலுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தவங்க இப்போ இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி உயிரோடு இருந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு பொருள் இருந்தது அப்படின்னா அந்த பொருள் எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி உருவானதாக இருக்கும். இப்போ ஒரு கல் இருக்குன்னா அது எவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி உருவானதாக இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் அதை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது ரேடியோ கார்பன் டேட்டிங். இது தடயவியல் அறிவியலுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த குற்றவியல் சார்ந்த விஷயங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் முறையை சப்போர்ட் பண்ணி அதில் நிறைய மேம்பாடுகளை ஏற்படுத்தினாங்க. இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் இந்த காலகட்டத்தில் பயன்பாட்டுக்கு வந்தது. அது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு சில நபர்கள் காரணமாக இருந்தாங்க. அதில் ஒருத்தராக வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இருந்தாங்க. இதனாலேயே வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் ஒரு பெரிய சாதனை பண்ண ஒரு மருத்துவராக அங்கீகரிக்கப்பட தொடங்குறாங்க. இந்த நிலையில் அதே கிளாஸ்கோலேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் நியமிக்கப்படுறாங்க. ஏற்கனவே இவர் கனடாவில் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் கனடாவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இப்போ கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்ற மருத்துவர்களுக்கு உண்டான கிளாஸ்கோவில் இருக்கிற ராயல் காலேஜோடைய ஃபெல்லோவாகவும் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ FRCPG அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தையும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இந்த காலகட்டத்தில் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் 1970 காலகட்டத்தில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இன்னும் கூடுதலாக பல்வேறு விஷயங்கள் பண்ண தொடங்குறாங்க. அந்த ஆத்தெரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற நோய் குறித்து, அந்த தமனி நோய் குறித்து, அதுக்கப்புறமா இன்னும் கூடுதலாக இந்த தைராய்டு ஹார்மோன் அதனால ஏற்படக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோனினுடைய சீரற்ற தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அது குறித்துலாம் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்குறாங்க. நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணுறாங்க. இதே சமயம் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் இவர் சீனியர் லெக்சரர் இன் பெத்தாலஜியாக இருக்கும்போதே மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட் ஆன டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற MD டிகிரி அதை நோக்கியும் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1974 வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் அந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு MD டிகிரி அதை 1974 இவருடைய 48 வயதில் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் இந்த MD டிகிரி பெற்ற உடனே அதே யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவுடைய சீனியர் லெக்சரர் இன் பெத்தாலஜி அந்த ஒரு பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்ற பதவிக்கு இவர் பதவி உயர்வை பெறாங்க. குறிப்பாக இவர் ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசனாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது ரீஜியஸ் அப்படின்னா இப்போ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய ஒரு ராயல் ஃபேமிலி, அதாவது அந்த கிங் ஃபேமிலினால ஒரு பதவி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இல்லைன்னா ஒரு நோபல் அங்கே இருக்கக்கூடிய நோபல்ஸ்னால ஒரு பதவி உருவாக்கப்பட்டதுன்னா அந்த பதவிக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்ற டைட்டிலானது சேரும். அது மாதிரி இந்த சேர் அப்படின்னாலும் ப்ரொஃபஸர் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ சேர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்ற இந்த தடயவியல் மருத்துவத்திற்கு உண்டான பேராசிரியர் பொறுப்பு இது யுனைடெட் கிங்டமுடைய அந்த ராயல் ஃபேமிலினால உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த பொறுப்பில் தான் 1974 வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இதனாலே இவர் ஒரு ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசனாக அழைக்கப்பட தொடங்குறாங்க. ஸோ 1974 தடயவியல் மருத்துவ பேராசிரியராக தடயவியல் மருத்துவத்தை மருத்துவ மாணவர்களுக்கு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் கற்பிக்க தொடங்குறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இவர் தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை எழுதி 1975 வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த தைராய்டு ஹார்மோன் மெட்டபாலிசம் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க புத்தகமாக இருந்தது. ஸோ அதை வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் எழுதி வெளியிட்டாங்க. இது பெரிய அளவில் நிறைய பாப்புலர் பெற்று அந்த பெரிய அளவில் அது விற்பனையும் அடைஞ்சு வில்லியம் ஆர்தர் ஹார்லண்டுக்கு நிறைய பெருமைகளையும் கொண்டு சேர்த்தது. இதுக்கப்புறம் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் பிரிட்டிஷில் நிறைய ட்ரையல்ஸுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸாக போக தொடங்குறாங்க. ஏன்னா ஃபெரன்சிக் மெடிசனை கற்பிக்கக்கூடிய பேராசிரியராக மட்டும் இல்லாமல் ஃபெரன்சிக் சயின்ஸில் ஒரு நிபுணராகவும் இருந்தனால இவர் பல பிரிட்டிஷ் ட்ரையல்ஸில் நீதிமன்றங்களுக்கு இவர் ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸாக அழைக்கப்பட்டாங்க. ஸோ அந்த ஒரு பங்களிப்பையும் வில்லியம் ஆர்தர் ஹார்லண்ட் கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் இவரை கௌரவிக்கிறதுக்காக 1980 ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பில் இருந்து இவரை ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவர் ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு 4 பேர் காரணமாக இருந்தாங்க. ஒருத்தர் ராபர்ட் கவுடி, இன்னொருத்தர்
ஜான் ஆர் ஆண்டர்சன், அதே மாதிரி இன்னொருத்தர் மார்டின் ஸ்மெல்லி அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா இன்னொரு நபர் வந்து ராபர்ட் அலெக்சாண்டர் ரேங்கின் அப்படின்னு. ஸோ அந்த 4 நபர்கள் காரணமாக இருந்தாங்க. ஸோ 1980ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, இந்த ஒரு கௌரவத்தை 1980ஆம் ஆண்டு வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து பெறாங்க. மேலும் இதே 1980ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஃபேக்கல்டி ஆஃப் லா அதனுடைய ஒரு டீனாவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஏற்கனவே ரீஜியஸ் ப்ரொஃபஸராக ஃபெரன்சிக் மெடிசனாக இவர் பணிபுரிஞ்சு வராங்க. இந்த ஒரு பணியில் இருக்கும்போது இதே 1980ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஃபேக்கல்டி ஆஃப் லாவுடைய ஒரு டீனாவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. அந்த பொறுப்பில் அடுத்த 3 ஆண்டுகள் 1983 வரைக்கும் டீன் ஆஃப் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஃபேக்கல்டி ஆஃப் லாவா வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிலிருந்து விலகுறாங்க. அதிலிருந்து விலகினாலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோடைய ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபெரன்சிக் மெடிசன் அப்படின்ற பதவியை தொடர்ந்து வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து வகித்து வந்தாங்க. இறுதியாக இவர் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் துரதிர்ஷ்டவசமாக 1985ஆம் ஆண்டு ஜனவரி 9 அன்னைக்கு இவருடைய 58 வயதிலேயே வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1985 ஜனவரி 9 அன்னைக்கு இவருடைய 58 வயதிலேயே வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. இது ஒப்பீட்டு அளவில் ரொம்ப குறுகிய காலம்தான் வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து வாழ்ந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப குறுகிய காலம் வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்நாள் முழுக்க இவர் வந்து மருத்துவத்தில் மிகப்பெரிய பங்களிப்புகளை கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக தடயவியல் மருத்துவம், தடயவியல் அறிவியல், அதுக்கப்புறமா இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் அதை வந்து ஃபெரன்சிக் சயின்ஸில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய பிரிட்டிஷ் ட்ரையல்ஸில் இவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்ற டிசீஸ் ஆஃப் ஆர்டரிஸ் அது குறித்து இவர் ஆராய்ச்சி பண்ணி அந்த நோயை போக்குறதுக்குண்டான முறைகளை மேம்படுத்துறது, சிகிச்சை முறைகளை மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் இந்த தைராய்டு கிளாண்டு அது வந்து ஜமைக்காவில் ரிசர்ச் பண்ணது. அதே மாதிரி தைராய்டு ஹார்மோனுடைய வளர்சிதை மாற்றம் குறித்து ஆராய்ச்சி, அது தொடர்பான ஒரு புக்கு அப்படின்னு இவ்வளோ பங்களிப்புகளை வாழ்ந்த குறுகிய காலகட்டத்தில் வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து செஞ்சிருந்தாங்க. இதன் காரணமாகவே மறைந்தும் இன்று வரை யுனைடெட் கிங்டம்ல போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் வந்து திகழ்ந்து வராங்க. இப்பேற்பட்ட வில்லியம் ஆர்தர் ஹார்லாண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.